ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி டு கிச்சன். இன்றைக்கி நம்ம குக்கி டு கிச்சனில் சில்லி இட்லி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ப்ரிப்பரேஷன். எப்போதும் நம்ம மீந்த இட்லியில் இட்லி உப்புமா செஞ்சு கொடுப்போம். ஜஸ்ட் ஃபார் அ சேஞ்ச் இந்த மாதிரி சில்லி இட்லி செஞ்சு நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்தலாம், முக்கியமாக கிட்ஸை. ஃபஸ்ட் நம்ம இட்லியை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணுங்கள். நல்லா சூடான பிறகு இட்லியை 4 இல்லைன்னா 6 வெட்டி அதில் போட்டு பொரிக்கணும். ஒரு முக்கியமான டிப்ஸு, எண்ணெயில் நீங்கள் பொரிக்கும்போது எண்ணெய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். பழைய எண்ணெயில் நீங்கள் பொரிக்க வேண்டாம். ரொம்ப எண்ணெய் குடிக்கும் இட்லி, கிறிஸ்பியாகவும் இருக்காது. அதனால் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இட்லி நல்லா கிறிஸ்பியாக வரும். அதே போல் இட்லி சூடாகவும் இருக்கக்கூடாது. நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பொரிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. கையில் எடுக்கும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். இப்போ இந்த இட்லி ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம சில்லி மசாலா ரெடி பண்ண போகிறோம். அடுத்தது ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணுங்கள். நல்லா சூடானதும் 3 பல்லு பூண்டை பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவையும் கீரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வறுபடட்டும். அடுத்தது வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தில் 1/4 பகுதியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிட்டு நல்லா வதங்கி வர டைமில் 3/4 டீஸ்பூன் சில்லி பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். அடுத்தது சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது அதிகமாக போடணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 ட்ராப்ஸ் போட்டாலே போதும். அது கூடவே 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, அப்போ தான் மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இட்லிலையும் சோயா சாஸ்லேயும் உப்பு அதிகமாக இருக்கிறதுனால நான் இங்கே சேர்த்துக்கல. இந்த சில்லி இட்லி ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு இந்த சில்லி மசாலா செய்ய ஒரு 3 நிமிஷம்தான் ஆகும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி மசாலா எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நம்ம ஒரு பாதி பச்சை குடமிளகாவை டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 கப் வெங்காய இதழ்களை சேர்த்துக்கோங்க. இதை எப்படி செய்யணுன்னா, ஒரு வெங்காயத்தை பாதியாக வெட்டிட்டு அந்த பாதியை இன்னொரு பாதியாக வெட்டி நம்ம இதழாக பிச்சிடணும், அவ்வளோதான். அடுத்தது நம்ம 1 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். காரத்தோட இந்த வினிகர் லைட்டாக ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் அதிகமாக வினிகர் ஆட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து இந்த மசாலா கலவையில் ஊற்றிடலாம். இந்த வெங்காயம், கேப்சிகம் எல்லாத்தையும் இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச இட்லியை அதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ண ஒரு அருமையான சில்லி இட்லி ரெடி. ஒரு முக்கியமான விஷயம், இந்த சில்லி இட்லி பண்ண உடனே சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. சூடாக சாப்பிடும்போது சில்லி இட்லி கிறிஸ்பியாக அந்த மசாலா கூட சாப்பிடும்போது பிரமாதமாக இருக்கும். 2-3 மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த கிறிஸ்ப்னஸ் போய் அந்த டேஸ்ட் உங்களுக்கு வராது. நீங்கள் இட்லியை போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணுங்கள். இதுவும் ஒரு முக்கியமான டிப்ஸ். ஒரு சூப்பரான ஸ்டைலில் நம்ம சில்லி இட்லி ரெடி. நல்லா சுட சுட செய்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா குக்கி டு கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பை பாய். சமைப்போம், ருசிப்போம்.